ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். மேஷத்திற்கு முதல் ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் வலிமையாக ராசியிலே இருக்கிறார். ஒரு 10 நாட்களுக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்திற்கு தான் மாறுகிறார். குரு பயிற்சியின் மூலமாக 4ஆம் இடத்துல குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது நல்ல அமைப்புங்க. இது வரைக்குமே இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, கடன் தொல்லைகள், அந்த தொல்லைகள், எந்த தொல்லைகள்னு கொஞ்சம் ஒரு மாதிரியான சோர்ந்து போன மனநிலைமையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் கொஞ்சம் தூக்கி விடக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக செய்யும். பெரிய அளவில் அப்பா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு, அல்லது ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் கிடைத்து விட்டார் என்கின்ற மாதிரியாக முதல் 10 நாட்களுக்கு பிறகு பிற்பகுதி 20 நாட்கள் இந்த ஆனி மாதத்தில் பணம் வரக்கூடிய சூழல்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் புதன் 3 பேர் பெரிய அளவில் சுபமாக சேருகிறார்கள். இந்த ஆனி மாதத்தில் வீடு கட்டுறதை பற்றி, வீடு வாங்கிறத பற்றி, ஏதாவது ஒரு வகையில் வீடு வாங்கிறதுக்கான தைரியம், அல்லது சொந்த ஊரில் வீடு கட்டுறதா, வெளியிடங்களில் வீடு கட்டுறதா, இந்த மாதிரியான சில சூழல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தெளிவான திடமான முடிவு. கடன் வாங்கணுமே, இத்தனை லட்சம் கடன் வாங்கணும், இடம் வாங்கிறதுக்கு எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு, கட்டிடம் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகுமோ, அவ்வளோ ஆகுமோ, இவ்வளோ ஆகுமோன்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலையில்
வீடு கட்டுவதை பற்றி கொஞ்சம் ஒரு தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வீடு கட்டியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தைரியங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்க. நல்ல வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு. அப்பா அம்மா நீங்கள் கேட்குற வண்டி வாகனத்தை ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுக பயணங்கள், கடக வீட்டில் வந்து குரு சுக்கிர புதன் நல்ல அருமையான அமைப்பில் 3 பேரும் சேரக்கூடிய அந்த அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருகிறது. சுக பயணங்கள், பெரியவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு உல்லாச பயணங்கள் போக வேண்டிய அமைப்பு. ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் 50-60 வயது கடந்த மேஷராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கான ஒரு திட்டமிடுதல், அதற்கான போகக்கூடிய அமைப்பு. இந்த வருஷம் மத்தியிலே வந்து காசி முதல் கங்கை வரை, அந்த கயா வரைக்கும், இந்த கயா வரைக்கும் ரிஷிகேஷ் போகணும், கைலாஷ் யாத்ரா போகணுன்ற மாதிரியான எண்ணங்களில் இருந்து கொண்டிருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் ஆனி மாதம் ஆன்மீக அமைப்புகள் சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் நல்ல மேன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமும் இப்போது 4ஆம் இடமும் வலுத்து இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது பணம் வரக்கூடிய, கடந்த காலத்தில் கொஞ்சம் தடைகளில் இருந்து வந்த பண உறவுகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஆனி மாதம் என்ன பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வெட்டி செலவு விரைய செலவு நிற்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். சும்மா தேவையில்லாமல் இந்த செலவை மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பூட்டி போட்டு ஒரு கடைக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், மாதமானால் ஏதாவது ஒன்று இப்படி வந்து அந்த பணத்தை வந்து எடுத்து வச்சு விரயம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக வெட்டி விரைய செலவுகள் எல்லாம் இந்த ஆனி மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே நிறுத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. கொஞ்சம் தேவையான செலவுகள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைகளுக்கு செலவுகள் இருக்கத்தான் செய்யும், அசுப செலவுகள் நின்று சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை. தூரத்தில் இருக்கின்ற குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. நம்மளே போய் பிள்ளைங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது பிள்ளைகள் நம்ம இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ வந்து நம்மை பார்க்கக்கூடிய அமைப்பு என்று எல்லாவற்றிலும் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் சுப விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் சகோதர மேன்மையும் சகோதர ஒற்றுமையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனாலும் முதல் 10 நாட்களுக்கு கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க. ஏன்னா ராசியிலேயே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் இல்லையா, டக்கு டக்குன்னு நினைச்சதை ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரியாக சுற்றுப்புற சூழல் அமைப்புகளில், சுற்றுப்புற அமைப்புகளில், அலுவலகத்திலோ குடும்பத்திலேயோ உங்களை கொஞ்சம் அப்படியே கோபப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மையின் காரணமாக முதல் 10 நாட்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. கடன் நோய் வம்பு வழக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. எதையும் ஜெயிக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போ மேஷராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 10 நாட்கள் சற்று ஒரு மாதிரி உற்சாகம் இழந்ததைப் போல தோன்றினாலும் கூட பிற்பகுதி 20 நாட்கள் பணவரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகன சூழல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியான சூழல்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு கொஞ்சம் நல்ல விதமான பலன்கள் இருக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய, எதிலும் ஒரு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையுங்க. குறிப்பாக பெண்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு மாதமாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்கும் இந்த மாதம். ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து 3ஆம் இடத்துல 3 சுப கிரகங்கள் கூடக்கூடிய அமைப்பு, பாக்கியத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு, ராசியிலேயே 7ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு. என்னங்க நடக்கும்? கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் கணவன் மனைவி உறவு ஒரு எல்லா அமைப்புகளையும் இது வரைக்குமே இருந்த நிலையில் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிடலான் இருக்கிறவங்க, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், எல்லா அமைப்புகள்லேயும் ஒரு நண்பர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கருத்து வேற்றுமைகளில் இருந்த அத்தனை சூழல்களும் இப்போது அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். படிப்படியாக சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை உண்டு. கடந்த காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சோதனை அமைப்புகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இல்லை. எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். புத பகவான்னு சொல்லப்படக்கூடிய 2-5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 4-3 ஆகிய இடங்கள்லையும் அப்படியே படிப்படியாக அப்படியே வக்கர நிலையில் கொஞ்சம் முன்ன பின்ன போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். ராசி ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கிறது. 11ஆம் இடத்தில் ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவான் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால்
எதிலும் ஒரு உற்சாகம் நிறைந்த நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். இளைஞர்கள் அனைவருக்குமே வாழ்க்கை துணை யார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே உண்டு. ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வரக்கூடிய, நேர்மையான முறையில் மற்றவர்களிடம் ப்ரொப்போசலை செஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய, ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நட்பு காதலாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இது ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அங்கே ராசியிலேயே செவ்வாய் உட்கார்றதுனாலையும் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் குரு செவ்வாய் இருவருடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை நிச்சயம் செய்யக்கூடிய அமைப்பு இளைய பருவ திருமணம் ஆகாதவர்களுக்கு உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். கூட்டு தொழில்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது அமைந்திருக்கிறது. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தடைப்பட்ட பாக்கியங்கள், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, வியாபாரம் நல்லா இல்லாதவங்க, தொழில் நல்லா இல்லாதவங்க, முன்னேற்றம் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் படிப்படியாக தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஒரு சின்ன பலன் கரெக்டாக நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக வராது கைவிடப்பட்ட ஒரு பணம் இப்போதைக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய புதன் மறுபடியும் 2ஆம் வீட்டிற்கே போகும் பொழுது, கடந்த காலத்தில் ஒரு உறவு நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காசை கொடுத்துட்டு ஏமாந்தீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதத்தின் பிற்பகுதியில் கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய, எதிலும் ஓரளவிற்கு மன சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மிதன ராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு 10-15 நாள் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் குருவின் தொடர்பு கிடைக்கிது. தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக வேலை செய்யும். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க அவரை 10ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்ப்பது என்பது நல்ல அமைப்பு. கடந்த 5 அல்லது 6 வருடங்களாக கொரோனா ஆரம்பித்த காலத்திலிருந்து நிறைய பேர் மிதன ராசிக்காரர்கள் நல்லா இல்லை. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்தது. இந்த அட்டமத்து சனி காலகட்டங்களில், கொரோனா காலகட்டங்களில் கடுமையாக தொழில், வேலை, வியாபாரம், உடல்நிலை, கடன் தொல்லை போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியான முன்னேற்றம் வருங்க. பண வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், சூழல்கள் நல்லா வந்திருக்கு. மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் வெகு நல்ல நிலைமையில் இருக்கிறார். புதன் என்ன நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர் அப்படியே ஆனி மாதம் 2ஆம் இடத்திற்கு மறுபடியும் வக்ரகதியில் அங்கேயே போகிறார். ராசிநாதன் 1, 2ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது பணம் வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு வகையில் கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு லம்சமாக அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல எது நடந்தாலும் நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் நம்முடைய உயரம் தீர்மானிக்கப்படுகிறது. 1000 சம்பாதிப்பவரா, லட்சம் சம்பாதிப்பவரா, கோடி சம்பாதிப்பவரா என்பது நம்முடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலானது. மிதனராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தரத்திலையும் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், மிகப்பெரிய பணக்காரர், ஏழையிலும் பரம ஏழை போன்றவர்கள் மிதனராசியில் எல்லா லெவல்லையும் இருப்பீங்க. இவர்களுடைய பிறந்த ஜாதக அளவிற்கு ஏற்றார் போல நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய 10 மடங்கு, போன மாதத்தை விட ஒரு 10 மடங்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாதத்தின் இறுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு, ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சகோதரரால் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சகோதரரால் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அண்ணன், அக்கால், தம்பி, தங்கை போன்ற விஷயங்களில் ஏதாவது அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்த்தானாலே ஒன்று அண்ணன், தம்பி, தங்கச்சினால ஏதாவது ஒன்று காசு பணம் செலவு பண்ண வேண்டி வரும். அல்லது அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வந்திருக்கு, என்ன பண்ணுறது, நான் தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரியாக ஏதாவது ஒன்று மனசு கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு, ஐயா 10 நாள் 15 நாள் கொஞ்சம் காசு வந்ததுன்னு பார்த்தோம், அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு சின்ன செலவு வருது, இப்படி வருது, நான் என்ன பண்ணுறது, நான் தான் செலவு பண்ணணுன்ற மாதிரியாக சில முணங்கி கொண்டே இருந்தாலும் கூட செலவுகள் செய்ய வேண்டிய அமைப்புகள் உண்டுங்க. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆசிரிய பணி, புனிதமான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய மிதுன ராசிக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம் 2026ஆம் வருடம்.